கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த நேரத்தில் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய கிருபைகளுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அதிகாலை ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி வேதாகமத்தில் பார்க்கிறோம். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது அதிகாலை ஜெபம் செய்கிறார். சங்கீதம் 143 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். அதிகாலையில் ஜெபத்தை அவர் ரொம்ப விருப்பப்படுகிறவராக இருக்கிறார். வேதாகமத்தில் பார்க்கிறோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இருட்டோட அதிகாலையில் அவர் வனாந்தரமான இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நமக்கு முன்மாதிரியாய் செய்து வைத்த காரியங்களில், சொல்லி கொடுத்த காரியங்களில் இந்த அதிகாலை ஜெபமும் ஒன்று. அதிகாலையில் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மையே நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறதை ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்கள் அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களாக இருந்திருக்கலாம், ஒருவேளை அது விட்டிருந்தவங்களாக இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாரு, நீ விட்டு இருந்த அந்த அதிகாலை ஜெபத்தை நீ தொடர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மளை உணர்த்துகிறவராக இருக்கிறார், நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்கள் அதிகாலை ஜெபம் நீங்கள் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, இன்னையில் இருந்து இந்த இரவு வேளையில் கூட நீங்கள் தூங்குவதற்கு முன்பதாய் அவருடைய சமூகத்தில், இயேசுவே அதிகாலையில் என்னை எழுந்திருக்க பண்ணுங்க, தூக்கத்துக்கு என் கண்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அதிகாலையில் நான் முதலாவது எழுந்து நான் ஃபோனை பார்க்குறத காட்டிலும், நான் வாட்ஸ்அப்பை பார்க்குறத காட்டிலும், இல்லை வேறு மனுஷர்களுடைய சத்தத்தை கேட்குறதை காட்டிலும் அதிகாலையில் உம்முடைய என்னுடைய ஜெப நேரத்தில் உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளையாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது, காலையில் நீங்கள் எழுந்த உடனே அவருடைய சமூகத்தில் அமர்ந்து, இயேசுவே இந்த அதிகாலை நேரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறையா, நான் உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும், இந்த நாளில் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு கற்றுத்தாங்க, இந்த நாள் முழுவதுமாக என் கூட இருங்கன்னு சொல்லி அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது அதிகாலையில் தேவனுடைய பிரசனம், அதிகாலையில் தேவனுடைய கிருபை, அவருடைய கரம் தொடுவதும் அவருடைய மகிமை உங்களை மூடிக்கொள்வதும் நீங்கள் உணர்வீர்கள். அந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய பிரசனம் உங்களை மூடிக்கொள்ளும். அந்த நாள் முழுவதுமாய் ஆலோசனையின் கர்த்தராய் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஒருவேளை என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இரவு வேளையில் நீங்கள் தூங்குவதற்கு முன்பதாக, இயேசுவே என்னை எழுப்பி விடுங்க, எஸ் ராஜா என்னோடு கூட நீங்கள் என் கூட பேசுங்க, என்னை எழுப்புங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதிகாலையில் அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பெயர் சொல்லி எழுப்பி விடுகிறவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதிகாலையில் எழும்பி யார் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுறாங்களோ, அவருடைய சமூகத்தை தேடுகிறாங்களோ, அவர்களுக்கு அந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் அவருடைய மகிமையும் மூடிக்கொள்கிறதாய் காணப்படுகிறது. இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தூங்குவதற்கு முன்பதாய் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து, இயேசுவே என்னை எழுப்பி விடுங்க, நான் உங்களோட சமூகத்தை தேடணும்னு சொல்லுங்கள். நிச்சயமாகவே அவர் அதிகாலையில் உங்களை எழுப்பி விட்டு அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய், மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாய், அவருடைய மகிமையை காணும்படியாய், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்ற வார்த்தை நிமித்தமாய் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரும்படியாய் தேவன் கிருபை பாராட்டுவார். அவருடைய மகிமை உங்களை மூடிக்கொள்வதாக, பாதுகாத்து கொள்வதாக. ஆமென்.